அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அதிகாரிகளை இணைஞ்சு வராங்க. அதை எப்படி பார்க்கலாம்? என்டிஏ கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் வருவதற்கான வாய்ப்பு இல்ல. நான் சொல்றது அந்த வாய்ப்பு இருக்கா, இந்த வாய்ப்பு இருக்கா, அந்த கட்சிக்கு அழைப்பு கொடுத்தார், இவருக்கு அழைப்பு கொடுத்தாருன்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு போறீங்க. நான் சொல்றது திமுகங்கிற தீய சக்தி ஆட்சியை வீழ்த்துவணும்னு நினைக்கிற கட்சிகள் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையாமல் தனித்து போட்டியிட்டா அவர்கள் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அது திமுகவிற்கு சாதகமாகிவிடக்கூடாது என்பதை யோசித்து நான் நீங்க சொல்ற ஒரு கட்சி ரெண்டு கட்சி சொல்ல எந்த கட்சியெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ திமுக வீழ்த்து நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர்கள் ஆதரிப்பதன் மூலம் உண்மையிலேயே திமுகவை வீழ்த்துவதற்கு அது உதவிகரமாக இருக்குன்னு நான் சொல்றேன். இது எனது கருத்தை சொல்றேன். அதை அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். இல்ல இல்ல, அதாவது எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா மற்ற கட்சிகளை கொண்டு வருகின்ற முயற்சியில பாஜக கட்சி தான் ஈடுபட்டிருக்கு. அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சியில இருக்குங்கிறத பற்றி தமிழ்நாடு தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் நீங்க கேட்கிறப்ப அவர் சொல்றதுதான் சரியா இருக்கும். இல்ல, நாங்க இந்த முறை நான் சந்திக்கணுங்கிற இதெல்லாம் கேட்கல. நான் மதுரையில் 7ஆம் தேதி மீட்டிங் போனது ஏற்கனவே எனக்கு பிக்ஸ் பண்ணது. அவருடைய ப்ரோக்ராம் இப்பதான் பிக்ஸ் ஆயிருக்கு. இன்னொன்று 8ஆம் தேதி திருச்சியில எங்க கட்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருமணங்கள்லாம் இருந்துச்சு. அதை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில நான் அவரை சந்திக்கணுங்கிற அனுமதி கேட்கல. தமிழகத்தில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல்வேறு கட்சிகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு போடுறாங்க. நீங்க அதிமுக கூட்டணியில் அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கும்போது சப்போஸ் வெற்றி பெற்று நீங்க ஆட்சியை பங்கெடுப்பீங்களா? சப்போஸ் இல்ல, எங்க கட்சி தான் எங்க கூட்டணி தான் வெற்றி பெற போகுது. உறுதியா கூட்டணி மந்திரி சபை தான் அமையுங்கிறது தான் திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொன்னது. கூட்டணி ஆட்சி அமையும். ஏடிஎம்கே தலையிலான எங்க தேசிய ஜனநாயக இப்ப மத்தியில தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 சரி 19 சரி அவங்க இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி இருந்த போல கூட்டணி கட்சிகளை அதுல அவர்கள் அவங்களுக்கு அகாமடேஷன் பண்ணிருக்காங்க, மந்திரிகளா இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினால அதுல எல்லா கட்சிகளுக்கும் அதுல பங்கு வகிக்கிற ஆட்சி அதிகாரத்தில் அங்க வகிக்கிற ஒரு அமைப்பாகத்தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வருகிறது. அதுதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடந்த காலங்களில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது பாஜக வளர்ந்து வருகிறது இருந்தது. நீங்களும் அண்ணாமலை நன்றாக செயல்படுகிறார் சொல்லியிருக்கீங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காரு. அந்த காலகட்ட பிஜேபிக்கு இந்த காலகட்ட பிஜேபி நயினார் நாகேந்திரன் ஏப்ரல் 11ஆம் தேதி தான் பதவிக்கே வந்தாரு. அவரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர். கேளுங்க. இல்ல, அவர் எனக்கு தெரிந்து அம்மாவால் அரசியலிலே உருவாக்கப்பட்டு வளர்ந்து வந்தவர். அமைச்சராக இருந்திருக்காரு, பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு என்னிட்ட சொல்லிட்டு தான் அவர் நான் பிஜேபி போறேன்னு சொல்லி எனக்கு நல்ல நண்பர். அங்க போய் நல்லா படிப்படியா உயர்ந்து பாஜக கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்து இன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருந்திருக்கார். அவர் சிறப்பாக செயல்படுவார், செயல்படக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதுல திரு அண்ணாமலைங்கிற நமது நண்பர் அண்ணாமலையின் செயல்பாட்டையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நேரம் காலமே வரல. ஏன்னா இவர் அவர் 3 ஆண்டு நிறைவு செய்து போயிருக்கார். இவர் 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளார 2 ஈக்குவலா இருக்கா போதா வருதால அது எப்படி இப்பதான் ஆரம்பமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. சிறப்பா செயல்பட்டு வர்றாரு. சிறப்பா எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். அமித்ஷா வந்த மீட்டிங்ல நீங்க அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பு நீங்களும் எல்லா தொலைக்காட்சியும் பார்த்துருக்கீங்க. அது நம்ம இப்போ நம்ம 2026 உடனே எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் வந்தாங்க. அவரோட அண்ணாமலை இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு இன்டென்ஷன் இருக்குமா இருக்கா? இல்ல, அது ஒரு கட்சியில அங்க உள்ள தொண்டர்கள் கருத்து எல்லாம் அந்த கட்சி தலைமை தான் பார்த்து இது பண்ணுவாங்க தவிர திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியின் வெற்றிக்காகத்தானே பாடுபட்டு இருக்காரு இன்றைக்கும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அது எது தவறா போகுமா இல்லையாங்கிறத அந்த கட்சி தலைமைகள் அவங்க அனுபவமிக்கவர்கள். அண்ணாமலையும் நல்ல தீவிரமான பாஜக விசுவாசி. அதனால அவர்கள் அதை சரியான முறையில் அதை கொண்டு செல்வார்கள்.